எல்லாருக்கும் வணக்கம். கதை பூமா வித் ஆர்ஜி. நான் இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணியும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பும் அவ்வளோ தன்மையான ஒரு மனுஷியாகவும் அவங்க இருந்திருக்காங்க. யாருக்கிட்ட அவங்க பேசினாலும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை இவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க பேசுகிறதுலேயும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு பெண் வந்து அவங்கக்கிட்ட அந்த பாட்டிக்கிட்ட வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கு. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, என்னோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, என்னை நம்பி குழந்தைங்க வேற இருக்காங்க, அவங்க என்னால் சரியாக பார்த்துக்க முடியல, என் வீட்டுக்காருக்கு வேலையும் இல்லை, அவர் வேலை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, அவர் திரும்பி வருவாரா வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதானும் எனக்கு தெரியல, அதே நேரத்தில் அவர் எங்களை மறந்துட்டாரா, அவருக்கு எங்கள் ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை, என் வாழ்க்கையே ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகளோடையே இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, ஏன்டா காலையில் எந்திரிக்கிறோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி, இதனால எனக்கு வந்து ரொம்ப என் குழந்தைங்க மேலேயும் என்னால் வந்து கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, உன்கிட்ட பேசினதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நீ என்னெல்லாம் உன்கிட்ட இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீ வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருக்க அப்படிங்கிறது விஷயத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, நீ எந்த விஷயம் இல்லை, உன்னோட எண்ணங்களே ரொம்ப எதிர்மறையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போத்துலேருந்து நீ என்ன பண்ணுற, காலையில் எந்திரிச்சோடனே இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லா விடியும், இன்றைக்கி நாள் நான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு இன்றைக்கி நடக்க போகுது, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேங்கிற மாதிரி நீ ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடையே நீ காலையில் எந்திரிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நைட்டு தூங்குறப்பையும் நீ வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அன்றைக்கி நாள் வந்து இந்தளவுக்கு போனதுக்கு நீ உன்னோட நன்றியை கடவுளுக்கு தெரிவிச்சுட்டு நீ தூங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்துட்டு, பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணேன், என்னோடய கணவர்கிட்ட இருந்து கூட எனக்கு வந்து பதில் வந்திருக்கு, அதே நேரத்தில் அவர் சம்பள பணமும் அனுப்பிச்சிருக்கிறாரு, அவர் விரைவிலேயே எங்களை வந்து பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன், என்னோடய நாளே ரொம்ப நல்லா போயிடுச்சு, காலையில் எந்திரிக்கிறப்ப எப்படா காலையில் விடியுங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் வந்து என்ன மேஜிக் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இது எந்த மேஜிக்குமே கிடையாது, நம்ம எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அந்த விஷயம் நமக்கு நிறையா நடக்கும், நீ வந்து எதிர்மறையான சிந்தனைகளோட எதிர்மறையான எண்ணங்களோடையே நீ கவனம் அதிகமாக செலுத்துனதுனால தான் உனக்கு உன்னோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் நிறைந்ததாக இருந்திருக்கு, நீ உன்கிட்ட என்ன இருக்குது, எந்தெந்த விதத்துல எல்லாம் நீ வந்து சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த நீ வந்து என்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போவே உன்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் எல்லாருமே பாசிட்டிவாக லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு எப்பயுமே பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.